செய்திகள் தொடர்கின்றன. பாகிஸ்தான் பிரதமர் அஷ்ரஃபிற்கு எதிரான நீதிமன்ற அவமதிப்பு வழக்கு ஒத்திவைக்கப்பட்டுள்ளது. பாகிஸ்தான் அதிபருக்கு எதிரான ஊழல் வழக்கு அந்நாட்டு உச்சநீதிமன்றத்தில் நடைபெற்று வருகிறது. அதிபருக்கு எதிரான ஊழல் வழக்கை விசாரிப்பதற்காக பாகிஸ்தான் பிரதமர் அஷ்ரஃப் மறுப்பு தெரிவித்திருந்தார். இது குறித்து பதில் அளிக்குமாறு ராஜா அஷ்ரஃபுக்கு உச்சநீதிமன்றத்திலிருந்து நோட்டீஸ் அனுப்பப்பட்டிருந்தது. இந்த நிலையில் பிரதமர் ராஜா அஷ்ரஃப் இன்று உச்சநீதிமன்றத்தில் ஆஜரானார். தனக்கு எதிராக அனுப்பப்பட்ட நோட்டீஸை திரும்ப பெறுமாறு உச்சநீதிமன்ற நீதிபதிகளிடம் கேட்டுக்கொண்டார். மேலும் அதிபர் சர்தாரிக்கு எதிரான வழக்கை விசாரிக்க கூடுதல் கால அவகாசம் வழங்க வேண்டும் என்றும் அவர் கோரிக்கை விடுத்தார். இதனைத் தொடர்ந்து பிரதமர் அஷ்ரஃபிற்கு எதிரான வழக்கை வரும் செப்டம்பர் 18ஆம் தேதிக்கு ஒத்திவைப்பதாக நீதிபதிகள் அறிவித்தனர். இந்த ஆண்டில் நடைபெறும் கடைசி கிராண்ட்ஸ்லாம் போட்டியான அமெரிக்க ஓபன் டென்னிஸ் போட்டி நியூயார்க்கில் இன்று தொடங்குகிறது. ஒவ்வொரு ஆண்டும் ஆஸ்திரேலிய ஓபன், பிரெஞ்சு ஓபன், விம்பிள்டன், அமெரிக்க ஓபன் ஆகிய 4 கிராண்ட்ஸ்லாம் டென்னிஸ் போட்டிகள் நடைபெறுவது வழக்கம். இந்த ஆண்டு இதுவரை ஆஸ்திரேலிய ஓபன், பிரெஞ்சு ஓபன், விம்பிள்டன் ஆகிய 3 போட்டிகள் நடந்து முடிந்துள்ள நிலையில் இந்த ஆண்டின் கடைசி கிராண்ட்ஸ்லாம் போட்டியான அமெரிக்க ஓபன் டென்னிஸ் போட்டி நியூயார்க் நகரில் இன்று தொடங்குகிறது. செப்டம்பர் 9ஆம் தேதி வரை நடைபெறும் இந்த போட்டியில் ரோஜர் ஃபெடரர், நடப்பு சாம்பியன் நோவாக் ஜோகோவிச், ஆண்டி முர்ரே போன்ற முன்னணி வீரர்கள் களமிறங்குகின்றனர். இதேபோல் பெண்கள் பிரிவில் அசரென்கா, நடப்பு சாம்பியன் சமந்தா, ரன்வன்ஸ்கா, மரியா ஷரபோவா, செரீனா வில்லியம்ஸ், குவிட்டோவா உள்ளிட்ட முன்னணி வீராங்கனைகள் பங்கேற்கின்றனர். இத்துடன் செய்திகள் நிறைவடைந்தன. மீண்டும் தலைப்பு செய்திகள் மாலை 6 மணிக்கு. வணக்கம்.